அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். பிபிஏ ஸ்பீட் கேஷ் அண்ட் ஸ்பீட் கிரிப்டோ வளர்ச்சிக்கு உழைக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, ஸ்பீட் கிரிப்டோவில் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு 725 பீப்புள் நல்ல ஒரு அற்புதமான சீனியாரிட்டி போயிட்டு இருக்கு. அதுக்குண்டான வேலட் ஆக்டிவேஷன், வேலட்ல இருந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் அதுல பெண்டிங் இருக்கோ அவங்க இமிடியேட்டா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மேக்சிமம் இன்னும் ஒரு 2 டேஸ்ல நமக்கு நியூ கோடிங் இன்செர்ட் ஆகுது, லான்ச்சிங் அதுவும் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஆல் அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டு, ஸோ அந்த ஒரு அற்புதமான ஒரு மீட்டிங் இருக்கு. நேற்றுக்கு ரொம்ப பிரமாதமா செக்ஷன் எடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வர மண்டேல இருந்து மார்னிங்ல நம்ம பிஓபி நம்ம கிரிப்டோ ஸ்டார்ட் பண்றோம். கிரிப்டோனுடைய பிஓபி வெர்ஷன் 2 ஸ்பீட் கிரிப்டோ மார்னிங் 6ல இருந்து 6:30 இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரிடே நம்ம ஈவினிங் பண்ற அந்த பிஓபி நார்மல் நார்மல் ரெகுலர் பிஓபி நடக்கும் 7:55 ஸ்பீட் கேஷ். ஸோ நம்ம பீப்புளை அசம்பிள் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. மற்றபடி எல்லாமே சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டர், ஸோ இன்னைக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் நம்ம எல்லாரும் கேட்க போறோம். சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எல்லாரும் 168 பேர் இருக்கோம். சிஸ்டம் ப்ரொமோட்டர் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, 38. ஓகே, உங்களுடைய ஃபீட்பேக் ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மண்டேல இருந்து நமக்கு அப்படியே செக்ஷனே மாறப்போகுது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டீமுக்கு, ஸோ ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல நீங்க சொல்லும் போது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யார் இந்த செக்ஷனை எடுத்து நடத்த போறீங்க, ஹோஸ்ட் யார் பண்ண போறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க கிளாப் பண்ணுங்க. சுந்தரபாண்டியன் சார், சார் வெல்கம் சார். உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம்.
சார் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இது வந்து வழி நடத்திட்டு போகணும்னாக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கா? ஆமா சார். ஓகே சார், ஓகே. ஏன்னா, எனக்கு வந்து வழி நடத்தணும்னு இருக்கே தவிர ஒரு சில தயக்கங்கள், ஓகே அதுக்காக சார், தான். ஓகே சார், ஓகே சார். நீங்க மியூட் பண்ணீங்க சார். மகாராஜன் சார் உள்ள இருக்கீங்களா? மகாராஜன். அவங்க பாண்டிச்சேரி வர டிராவல்ல இருப்பாங்க சார். மற்றவங்கள ஒருத்தவங்கள ஓ, கூப்பிட்டு பண்ணிடலாம். ரைட், ரைட், ரைட். வேற யாரு? நீங்க ரெடியா இருக்கீங்க? நீங்க தான் வந்து வழி நடத்தணும். ஓகே. பிரபு சார் நீங்க பேசலாம். உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஈரோடு வந்து பேசுறேன் சார். ஆல்ரெடி இப்ப நீங்க கேக்குறீங்க வழி நடத்த சொல்லி, ஆல்ரெடி என்னால டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருக்கேன் சார். அதனால கொஞ்சம் ஃப்ரீ டைம்க்கு இருந்தா கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் சார். நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நேத்து ஒரு சீனிவாசன் ஐயர் சார் வந்து பாத்தீங்கன்னா கேட்டா அவருக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சு ஒரு சார். ஓகே. இதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1000 யூனிட் பாத்தீங்கன்னா உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. சார் சார் உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. ஃபுல்லா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? ஆமா. ஓகே சார், ஓகே சார். கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். இப்ப கேக்குதுங்களா? ஓகே சார். இங்க எல்லாம் ஒரே சவுண்டா இருக்கு சார், அதனால அப்படி இருக்கு. அதான் சார், இப்போ ஆல்ரெடி ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஓகே. கிரிப்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் ஆல்ரெடி டாலர் நேத்து சென்ட் பண்ணி கிரிப்டோக்கு முடிச்சு இன்னொரு 1000 பேர் முடிச்சு ஊட்டி டூருக்கு வந்து தயார் நிலையில் ஆயிட்டு இருக்குங்க சார். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தயார் ஓகே. ஓகே சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. வெள்ளையாண்டி சார் நீங்க பேசலாம். நான் வெள்ளையாண்டி புதுக்கோட்ல இருந்து கரெக்டாக இருக்கேன். என்னோட ஸ்பான்சர் ஏபி முருகேசன் மேலதானியம். இப்போ நான் ஒரு 16 பேர் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். கிரிப்டோவிலையும் வந்துட்டு நேற்று அமௌண்ட் சென்ட் பண்ணி லாகின் பண்ணியாச்சு. கீழே ஒரு 3 பேர் பண்ணுறேன் இருக்காங்க. ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு நேற்று. அவர் இந்த இதில் வரல, உள்ள என்ன வரல, நம்ம தான் பண்ண கம்மியான பண்ணதவங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லோரும் பண்ணிட்டு இருக்கேன் சார். வாலெட் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் வரிசையா பண்ணிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரையும் தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார். கிரிப்டோல வந்து எத்தனை பேர் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க சார் உங்க டீம்ல? இல்லை, ஆக்டிவேட்டு 3 பேர் படம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து கம்மியானது 12 வரல. ஓகே. பணம் அனுப்பல இன்னும்? இல்லை, பணம் அனுப்பலை. அதான் கம்மியாக இருக்கிறதுனால வரல சார். இப்போ எனக்கு டெடிக்கேட் குரூப்ல எனக்கு என்னை ஜாயின் பண்ணாமல் இருக்கு சார். ஓகே. ஜாயின் பண்ணிட்டுங்க. இல்லை, அதனால நான் பழைய லிங்கில் வந்துட்டு இருக்கேன். ரைட். ஓகே. அது பண்ணிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார். சார் வெல்கம் பேங்க் சண்முகம் சார். சார் காலை வணக்கம். வணக்கம் சார் கேக்குதுங்களா சார்? சார் கேக்குது சார். சார் நான் ஒரு என் டவுன்ல 23 பேர் சேர்த்துட்டேன் சார். கிரிப்டோவுக்கு கொண்டு வரதுக்கு இன்னொரு திங்கக்கிழமைக்குள்ள இன்னொரு 3 பேர்த்த கொண்டு வந்துடும் சார். திங்கக்கிழமை உள்ள
என்னோட டவுன்லைன்ல வந்து ஒரு 9 பேத்துக்கு லெவல் டாப் அப் பண்ணிட்டேன் சார். திங்கக்கிழமை ஒரு 4-5 லெவல் டாப் அப் பண்ணிட்டோம் சார். கிரிப்டோவுக்கு இன்னும் ஒரு கம்மிங் சண்டே சாட்டர்டேக்குள்ள வந்து ஒரு 2-3 பேர்த்த கிரிப்டோக்குள்ள கொண்டு வரேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து சொல்லிடுறேன். இப்ப கிரிப்டோல வந்துட்டு 12 பேர் சார், நீங்க மியூட் பண்ணீங்க. கிரிப்டோல வந்து ஃபர்ஸ்ட் 12 பேருக்கு உண்டான சீனியாரிட்டியும், அதுக்கு அடுத்து யார் வந்து 6 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அதுக்குண்டான சீனியாரிட்டியும் இப்போ வந்துட்டு 725 பேர் வந்துட்டு இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணியாச்சு. அந்த சீனியாரிட்டி இது வந்து எந்த ஒரு மிஸ்யூஸும் ஆகாம கரெக்டா வந்து நம்ம சீனியாரிட்டியில ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த 725 பேருக்கு உண்டான டாலரை வந்து நாமளே வந்து ஆக்டிவேட் பண்ணி தரோம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த 725 பேரும் கரெக்டா நீங்க வந்து சரியான சீட்டிங்ல நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா வரப்போற அடுத்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து மூவ் ஆக போகுது இந்த கிரிப்டோ. ஸோ நாம தான் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருப்போம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இமிடியட்டா யாரெல்லாம் இன்னும் வேலட் கொடுக்காம இருக்கீங்களோ, வேலட்ல இருந்து நீங்க பணம் அனுப்பாம இருக்கீங்களோ டாலர், ஸோ இமிடியட்டா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சீனியாரிட்டியை நீங்க பிடிக்கவே முடியாது. நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மிஸ் பண்ணதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே மாற்றவே முடியாது. ஸோ முக்கியமான மெசேஜ் இது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த 725 பேரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உழைச்சிருக்கீங்க. இது கண்டிப்பா வந்து ஸ்பான்சர்ஷிப் மாறும் அப்படின்னா மாறும். யார் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுடைய சீனியாரிட்டி தான் முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர் 12 முடிச்சவங்களும், அதுக்கப்புறம் ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் 6 முடிச்சவங்களும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க கையில ஆக்டிவேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் நீங்க கொடுக்குறீங்களோ உடனே உங்க கையில வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கையில கிடைக்கும். உங்க கையில யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்ச அடுத்த செகண்ட் உங்களுடைய ரெஃபரல் லிங்கை இமிடியட்டா 2 முடிச்சவங்க 3 முடிச்சவங்க நீங்க எல்லாமே அவங்கள ரெடியா வச்சுங்க. அப்ப யாரெல்லாம் வந்து இமிடியட்டா 2 3 முடிச்சவங்களுக்கு இமிடியட்டா நீங்க வந்து சென்ட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்றீங்களோ அவங்க 726 27 28ன்னு சீட்டிங் ஆவாங்க. இதுதான் உண்மை. ஸோ இதுல நீங்க யாரெல்லாம் வந்துட்டு உங்க பீப்புளை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களுடைய இன்கம் வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாத இன்கம் வந்து கிடைக்கும் இந்த டாலர். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிளான் பிரசன்டேஷன் பார்த்தீங்க, கேட்டிருப்பீங்க எல்லாருமே. ரொம்ப அற்புதமா வந்து இந்த 7 போர்டுல இருந்து நமக்கு வந்து வர இன்கம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம உழைக்கிறவங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல வளர்ச்சி தான் அதிகமா இருக்குமே தவிர எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளப் இன்கம் வந்து சப்போர்ட் பண்ணும் வீக்லி. ஸோ அது வந்து இன்னும் மேஜிக். ஸோ அதனால என்னால் 2 தான் முடியும், 3 தான் முடியும், 4 தான் முடியும் அப்படின்ட்டு பணம் வேணும், இந்த லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பு. பட் ஆனால் உழைப்பு இல்லை. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கிளப் இன்கம்ல மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா வெல் செட்டில் ஆயிடலாம். ஸோ வாரம் நமக்கு நீங்கள் சொல்ல முடியாது 10,000 வரும், 20,000 வரும், 50,000 வரும், ஏன் 1,00,000 ரூபாய் கூட வரும். ஏன்னா கிளப் இன்கம் யாரெல்லாம் நியூவா வரவங்க கிட்ட இருந்து கூட கிளப் இன்கம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து கிளப் இன்கம் போய் ஜாயின் ஆகுது. அப்போ அந்த இடத்துல கிளப் இன்கம்க்கு யார் ஒர்க் பண்றாங்களோ இப்ப எல்லாருக்குமே பிரிச்சு அதுல வந்து சொல்ல முடியாது. வாரம் 1,00,000 ரூபாய் வரலாம், 2,00,000 ரூபாய் வரலாம். ஸோ அதுல ரொம்ப கவனமா இருங்க. யாருமே வந்து லேசியா இருக்காதீங்க. திங்கிங் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணாதீங்க. எல்லா ப்ராஜெக்ட் மாதிரியும் நினைச்சிடுறாங்க எல்லாரும். இப்ப பாருங்க 20 பேர் வந்து ஒருத்தர்கிட்ட லிஸ்ட் கொடுத்துருக்கோம். பட் ஆனா 4ல இருந்து 5 பேர் 6 பேர் 10 பேர் 12 பேர் இவ்வளவுதான். ஆவரேஜ் 50% தான் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க டாலரை. அப்போ உங்க சீனியாரிட்டி படிதான் இதை வந்து கொடுத்துருக்கு. அந்த 725 பேர் லிஸ்ட் தான் அது. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து பிக்சட் அந்த சீட்டிங்ல. அப்ப அதையே வந்து உங்களால வந்து இது பண்ணிக்க முடியல அப்படின்னா புரியல எனக்கு.
அப்ப எதுக்காக நம்ம உழைச்சோம், என்ன நினைச்சு உள்ள வந்திருக்கோம். ஸ்பீட் கேஷ்ல வந்துட்டு மூவிங் இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரல, செகண்ட் லெவல் வரல அப்படின்ற அந்த திங்கிங்ல இருக்கீங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வரதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது. இதுல இருந்து ஒரு ஹெல்பிங் ஐடி அங்க வந்து ஸ்பீட் கேஷ்க்கு வந்து புஷ் பண்ணோம். நியூ என்ட்ரி இல்லையே, ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களும் நியூ என்ட்ரி வரும். 50% வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கிற 50% நம்ம ஹெல்பிங் ஐடி கிரிப்டோல இருந்து அதை போய் புஷ் பண்ணோம். அப்போ அங்கேயும் நமக்கு வந்து லெவல் இன்கம் வரும், எல்லாமே நமக்கு அங்கேயும் சப்போர்ட் பண்ணும், சீக்கிரமா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்பீட் கேஷ்ல அந்த லெவல், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்காக தான். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் டாலர் அனுப்பாம பெண்டிங்ல இருக்காங்க. அதனாலேயே வந்து இப்போ வந்து ஆக்டிவேஷன் வந்து தடங்களா இருக்கு. ஸோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு பாண்டிச்சேரியில வந்துட்டு அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங். ஸோ அதை முடிச்சுட்டு இமிடியட்டா வந்து மறுபடியும் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ பணம் இல்லாதவங்களுக்கு நாங்க உட்காந்து வெயிட் பண்ணி அவங்க கிட்ட பேசி டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ பீப்புள் கிட்ட கொடுத்து மூவ் பண்ணி அவங்கள கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இது பண்ணனா அதுவும் வந்து சரியா வந்து அமையல. ஸோ அப்போ நீங்க தான் ஒத்துழைக்கணும், வேற வழியே இல்லை. இன்னும் நாள் வந்து எக்ஸ்டர்ன் ஆகுறதும் ஒரே நாள்ல முடிக்கிறதும் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. நாங்க ரெடியா இருக்கோம், 24 hours ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், சப்போர்ட் பண்றதுக்கு. தேங்க்யூ. நீங்க வந்து ஜஸ்ட் இதுதான் வந்து விஷயம் போயிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கும் இம்மிடியட்டா ஆக்ஷனுக்கும் எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு. செல்வராஜ் சார், நீங்க வந்து பேசலாம். சார், அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கம். நான் சேலத்திலிருந்து பேசுகிறேன், செல்வராஜ், ஓய்வு பெற்ற ஆசிரியர். நான் பல நிறுவனங்களை கண்டு நஷ்டத்தை ஏற்படுத்தி ரொம்ப மனவேதனை அடைந்து கடைசியாக எனக்கு அடைக்கலமாக இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் கிடைத்திருக்கிறது. இதை நம்பி நான் இப்பொழுது என் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஸ்பீட் கேஷ் மட்டும்தான் வாழ்க்கையாகவே கருதுகிறேன், எனக்கு வாய்ப்பாகவே கருதுகிறேன். இதில் நான் பணியாற்றும் பொழுது ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில பணியாற்றக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் என்னுடைய டவுன்லைன் நண்பர்களுக்கு சேவை செய்யும் பொழுது எப்பொழுதுமே நாம் அந்த செல்லை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஏற்படுகிறது. ஆனாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் இன்று நாம் விதைக்கின்ற இந்த விதைகள் தான் இன்னும் 1-2 மாதங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அறுவடையாக நமக்கு வருமானங்கள் கூடிக்கொண்டே போகும். ஒவ்வொருவரும் ஒரு 3 மாதம் நாம் கடினமாக உழைத்தோம் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்கின்றேன். இதுவரை ஒரு 18 நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன். அவருடைய வாழ்வாதாரத்தை மலர்ச்சி அடைய வைக்க வேண்டும், அவருடைய கஷ்டங்கள்லாம் தீர வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்கு இந்த 18 நண்பர்கள் வாய்ப்பு கொடுத்து நம்முடைய ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைத்து அவர்களையும் சம்பாதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது நம்முடைய கிரிப்டோவுக்காக டாலர்ஸ்லாம் அனுப்பி என்னுடைய ஐடியெல்லாம் புட்டப் பண்ணிட்டாங்க. அதற்காக அனைத்து நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல பாத்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. உழைத்தால் கண்டிப்பா உயரலாம். சார், எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க சார் டாலர்? டாலர் வந்து இப்ப நான் ஒண்ணு சார், இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு சார், 2 பேரு. அப்புறம் இன்னும் 2 பேர் இன்னைக்குள்ள கொடுத்துருவாங்க சார். எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க சார்? 18 பேர் சார், 18 பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். சார் நீங்க சார் ஆக்சுவலா இப்போ டே 1ல இருந்து நம்ம என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாமே சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனது நீங்க வந்து உங்களுக்கே தெரியும். திருச்சி மீட்டிங்க்கு தான் சிஸ்டம் ப்ரொமோட்டரை நம்ம வந்து இது பண்ணோம், கரெக்ட்டுங்களா? ஆமா சார், ஆமா சார். அங்கிருந்து வெர்ஷன் 2க்கு வந்து நம்ம வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, ஜஸ்ட் 2ல இருந்து 3 பேர் மட்டும்தான் உங்க ஃபர்ஸ்ட் லைன்லயே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அப்போ மத்தவங்க வந்து என்ன புரிதல் இல்லையா,
இல்ல இல்ல பயமா? இது இல்ல வந்து சார், அவங்களுக்கு ஒரு மனநிலை unfortunate-ஆ என்னன்னா, சொல்லுங்க. இல்ல சார், அவங்க மனநிலை என்னன்னா, இது வந்து எப்படியோ ஏதோ ஒன்று சந்தேகத்தில் இருந்தாங்க. நான் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். அது சந்தேகப்பட தேவையில்லை. நம்ம எத்தனை இறந்தாலும் அதை பழைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு வராதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாமே பரி பண்ணிடுங்க. நீங்க கண்டிப்பா இதெல்லாம் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நம்ம மீட்டிங்கை பார்க்க வச்சுட்டு இருக்கிறேன். நம்ம வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கேன் சார். அவங்க ஒவ்வொருத்தரும் வந்துருவாங்க சார். ஒவ்வொருத்தரும் வந்துருவாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க சார். இப்போ இன்னைக்கு நம்ம டீம்ல ஒரு 2 பேர் நண்பர்களை வந்து இந்த வேலட் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சார் இன்னைக்கு. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ நீங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஜான் ரமேஷ் சார். சார் குட் மார்னிங் சார். சார் நான் என்னோட டைரக்ட்ல 13 பேர் பண்ணிருக்கேன் சார். ஸ்பீட் கிரிப்டோவில் அதே சார், அது இந்த ஸ்பீட் கேஷ்ல 13 பேர் ரெடி பண்ணிருக்கிறேன். 3 பேருக்கு கிரிப்டோ பத்தி பேசியிருக்கிறேன் சார். அது இன்னும் 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பா பண்ணுவேன் சார். என் டவுன்ல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரேன். அவங்களும் 2 நாளுக்கு முன்னாடி 2 ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆந்திராவில் ஒரு 2 டீம் ரெடி பண்ணிருக்கிறேன். அவங்களும் இப்போ விஜயவாடால எல்லாம் கொஞ்சம் ஃப்ளட் வந்ததுனால இது செய்ய முடியல, கொஞ்சம் தாமதமாகிடுது. ஆனா இந்த சென்னையில மட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு வந்துட்டு நம்ம 12 பேருக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டூப்ளிகேஷன் வந்து இன்னமும் வந்து தடங்களா இருக்கு. ஸோ அந்த டூப்ளிகேஷன்ல ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. கலையரசி மேம் நீங்க பேசலாம். நேத்திக்கே வந்து நீங்க வந்து ஹேண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களால பேச முடியல. நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், இப்ப நீங்க பேசலாம். கலையரசி மேம் லைன்ல இருக்கீங்களா? ஓகே, கலையரசி மேம் நீங்க வந்து பேசுங்க. ஏன்னா நேத்திக்கே நீங்க 2 முறை ஹேண்ட் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு, பேச முடியல. உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். நெக்ஸ்ட் மாரிமுத்து சார், வெல்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் 12 பேர் சேர்த்து சிஸ்டம் ப்ரோமோட்டராக இருக்கிறேன். அடுத்து வந்து ஊட்டி அச்சூராக இருக்கிறேன். அடுத்து கிரிப்டோவில் வந்து நான் எனக்கு லாகின் பண்ணி அடுத்து எனக்கு கீழே 2 பேர் நேற்று முடிச்சிட்டாங்க. ஓகே, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அப்படி இன்னும் ஒரு 5 பேருக்கு மேலே இணையறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. அந்த 12 பேர்ல மீதி 10 பேர் இணைய மாட்டாங்களா சார்? எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். எல்லாருமே இணையதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூடிய விரைவில் எல்லாம் நடந்துரும். ஓகே. ஸோ சார் அவங்க வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து உள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து எப்படி கொடுக்கணும், அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற விஷயங்களை வந்து தயவு செய்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கடைபிடிங்க. ஓகே. ஆமா, ஆல்ரெடி இருக்கிறவங்க உள்ள வந்து ஒர்க் பண்ணாலே வந்து வேற லெவல்ல மூவ் ஆகும் அப்படின்றதுதான். எல்லாருமே வந்து பாருங்க, 12 பேர் முடிச்சு 12 பேருமே அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் ப்ரோமோட்டர் ஆகணுமா சார்? அப்படித்தானே? ஆமா சார். இப்போ அது நடந்தது அப்படின்னா அவங்க உள்ள வந்திருக்காங்க, நீங்க என்ன சொல்லி உள்ள அவங்கள வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு லாகின் பண்ணிருக்கீங்க? ஆமா சார், அந்த லெவலை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன், சரின்ட்டாங்க. எங்களுக்கு லோக்கல்ல வந்து இங்க கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக் ஆகிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது மேக்சிமம் இன்னொரு 1 வீக்ல முடிஞ்சிருச்சுன்னா அதிகபட்சம் எல்லாருமே கொண்டு வந்துருங்க சார். ஏன்னா எல்லாருடைய சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிருக்காங்க. 12ல இருந்து நாட் ஒன்லி 12, 16, 18, 20, 30 அப்படின்ற அளவுக்கு ரேஷியோ போகுது. பட் ஆனா கிரிப்டோல வந்தவங்க 3ல இருந்து 4, 5, 6. ஸோ இதுதான் மேக்சிமம் 10. அப்போ எல்லாமே வந்து பர்சன்டேஜ் ரொம்ப குறையுது. ஸோ அப்போ வந்துட்டு சீனியாரிட்டிலயும் இருக்காங்க. இப்படி நீங்க தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க லைஃப் வந்து 100% வந்து இந்த ஸ்பீட் கிரிப்டோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி இருக்குமோ அது உங்களுக்கு தான் அந்த பிளஸ்ஸிங் எல்லாம். ஸோ அதை வந்து இமிடியட்டா அவங்களுக்கு வந்து சொல்லுங்க, உட்கார வச்சு பேசுங்க, உங்க டீமை கலெக்ட் பண்ணுங்க.
மேல ஓகே இருக்க ஓகே லீடர்ஸ வந்து நீங்க கனெக்ட் பண்ணி அங்க பேசுங்க. என்ன ம் அவங்களுக்கு வந்து தடங்களா இருக்கோ அதை பத்தி சொல்லி ம் டிரான்ஸ்பரன்சியா அவங்களுக்கு விஷயத்த சொன்னா மட்டும்தான் புரியும். கண்டிப்பா ஜூம் மீட்டிங் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அது ஒரு ம் மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஜூம் மீட்டிங்ல ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா நியூ பீப்புள் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆமா ஆல்ரெடி உள்ள இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாதானே முடியும். ஆமா 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 ஃபர்ஸ்ட் லெவல் வரல, செகண்ட் லெவல் வரல அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே எல்லாரும் இருந்தோம் அப்படின்னா அடுத்த ம் கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியாது. அப்போ இப்போ ஸ்லோவாயிட்டு அவங்களுடைய சீனியரிட்டியை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஹெல்பிங் ஐடி எல்லாமே வந்து இதுக்குண்டான வளர்ச்சி அதாவது சங்கர் சார் எப்படியெல்லாம் ஸ்பீட் கிரிப்டோல இருந்து ஸ்பீட் கேஷ்க்கு சப்போர்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிங் இருக்கு. ம் இதை எல்லாம் பிலீவ் பண்ணணும். நியூ சரி சரி என்ட்ரியே வரலைனாலும் எப்படி ஸ்பீட் கேஷை நம்ம வந்து பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற பிளான் தான் செகண்ட் வெர்ஷன் 2 வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஓகே இது தனி அது தனி. பட் ஆனா கடைசியில ஸ்பீட் கேஷ்க்கு நமக்கு வந்து ஹெல்பிங் ஐடியா போயிட்டு அங்க எல்லாருக்கும் இன்கம் தர வாய்ப்பு அங்க இருக்கு நிறைய. இது ஆ இது சொன்னா உங்களுக்கு புரியாது. அடுத்தடுத்து நம்ம உணர்ந்தாதான் நம்ம கையில யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் இதை பத்தின டீடைல்ஸ். ஸோ இப்போ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடைக்காம அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் அந்த 12 பேர்லயே இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பணம் இல்லைன்றாங்க. பணம் ஆமா இல்லை, எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க, மிஸ் ஆயிடும். அவங்களுக்காக 3 நாளோ 4 நாளோ இங்க ஆக்டிவேஷன் பண்ணாம உட்கார முடியாது. தான் உண்மை. அதே நிறைய பேர் பிசினஸ்ல இழந்து போனதால கொஞ்சம் ஒரு சார் அதுக்காக தான் சார் இங்க வந்து நம்ம வந்து சொல்லணும். அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சியா நம்ம வந்து எல்லாமே பேசிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கணும். மறுபடியும் பழைய கதையே நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ராமலிங்கம் சாரோ நானோ வந்து நியூவா வந்து என்ட்ரி ஆகல. இங்க இருக்கிற ஆல் லீடர்ஸ் சிஸ்டம் ப்ரொமோட்டர் 218 பேரும் புதுசா யாரும் வந்து ஜாயின் பண்ணல. எல்லா ப்ராஜெக்டும் இழந்தவங்க தான் இங்க வந்திருக்காங்க. நானுமே நிறைய இதுல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல லாஸ் ஆயிடுச்சு சார். இப்போ கடைசியா ம். ஃபைனலா வந்து மணிமேலை மேம் அன்பழகன் சார் அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி தான் நான் இப்போ என்ட்ரு ஆனதேன். இனிமே அவங்க யாரும் வந்து இழக்கவே கூடாது அப்படின்னு உருவான ஒரே விஷயம் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மட்டும்தான். இது யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த அந்த 100% அந்த நம்பிக்கையை தூக்கிட்டு போய் அப்படியே ஆப்போசிட்ல கொடுக்க வேண்டியதுதான் அவங்க ஒர்க். அந்த நம்பிக்கை ஏன் கொடுக்க முடியல? உங்களை நம்பிதான் வராங்க எல்லாருமே. 12 பேரும் ஆமா உங்களை நம்பிதான் வராங்க. அதுல கண்டிப்பா 4-5 பேர் நம்புறாங்க, மீதி பேர் நம்ப மாட்டாங்கன்னா அப்போ உங்ககிட்ட இருந்து போய் ஏதோ ஒண்ணு சேரலன்னு தான் அர்த்தம். உங்ககிட்ட கனெக்ட் ஆகலன்னு தான் அர்த்தம். கரெக்டா ஸ்பான்சர் ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டொனேஷன் கான்செப்ட்ல ஸ்பான்சர் தான் எல்லாமே. நீங்க எது சொல்லுங்க, ஸ்பான்சர் தான். அப்போ உங்களுக்கு தான் அந்த முதல் உரிமையே. அவங்க ஓகே ஹாப்பியா இருக்கிறதும் ஹாப்பி இல்லாம போறதுக்கும் காரணம் ஒரே வார்த்தை ஸ்பான்சர் தான். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஏன்னா தேங்க்யூ வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம், நாங்க பேசிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் இதை பத்தியே வந்து பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் பார்த்துட்டு இருக்கேன் ராமலிங்கம் சாரும் சங்கர் சாரும் பேசுற விஷயங்கள். நாங்க எல்லாம் வந்து உட்காந்து எதை பத்தி பேசணும், அடுத்து என்ன நடக்கணும், அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இப்படி மூவ் பண்ணா எப்படி இருக்கும், ஸோ இதை இப்படி கொண்டு போனா எப்படி இருக்கும், இதே திங்கிங் தான், இதே பேச்சு தான். அப்போ இங்க வந்து நம்ம பேசுறதுக்கு உண்டான இது மேட்ச் ஆக மாட்டேங்குது. டெய்லி பேசுறோம், எனக்குமே எல்லாருமே கொஞ்சம் பேசுறோம். கோயில் திருவிழாங்கிறனால எனக்குமே ஒரு ஃபுல் ஒர்க் டைட் ஆகி போச்சு சார். நானும் ரைட் சார், முழுசா மாரிமுத்து கவர் சார், பண்ண நீங்க முடியல. கோயில் திருவிழா நீங்க பாருங்க, நோ அதனால ப்ராப்ளம். நான் நீங்க நெக்ஸ்ட் வீக் சீக்கிரமா வந்து நான் ஃபாலோ பண்ணிடுறேன். உங்க பீப்புளை நீங்க இமிடியட்டா நீங்க கொண்டு வாங்க. என்ன ஓகே ஓகே செய்யணுமோ அதை நீங்க இமிடியட்டா செய்யுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. கணேசன் திருச்சி, வெல்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நீங்க பேசுங்க சார், நீங்க பேசலாம், கேக்குது. ஸ்பீடு கேஸ் நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான ஸ்பீடு கேஸ் நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் சார். என்னுடைய பேர் கணேசன் திருச்சி. நான் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்கேன். ஒரு சிஸ்டம் ப்ரொமோட்டரை உருவாக்கி இருக்கிறேன். 4 சிஸ்டம் ப்ரொமோட்டர், ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் இருக்காங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோல வந்து 4 பேர் வந்து சென்ட் பண்ணியாச்சு. 4 பேர் வந்து சிஸ்டத்துக்கு வந்து ஆக்டிவ் கொடுக்க அனுப்பியாச்சு. அடுத்து வந்து இன்னொருத்தர் 3 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ரெடியா தயாரா இருக்காங்க ஸ்பீடு கிரிப்டோ வந்து ஓகே பண்றதுக்கு. ஓகே கிரிப்டோ வாங்கியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொருத்தர் வந்தீங்கன்னா பணம் ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு நாள்ல தயாராயிருவாங்க. அடுத்தும் ஓகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய நபர்கள்கிட்ட பேசியிருக்கோம். ஸ்பீடு கிரிப்டோ வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். நண்பர்கள் ஓகே மத்தியில 12 பேர்ல 8 ஒரு பேருக்கு நிறைய வந்து பேர் வந்து 8 பேருக்கு வந்து கணக்கு வந்துருச்சு நீங்க சொன்னது. சூப்பர். இன்னும் 4 12 பேர். பேர்ல சார் 2 பேர் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே 2 பேர் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒருத்தர் ரெடி ஆயிருக்காங்க. ஓகே அடுத்து வந்து 3 பேருக்கு சென்ட் பண்ணியாச்சு சார் எனக்கு கீழே. ஓகே. இன்னொருத்தர் வந்து பணம் ரெடியா வச்சிருக்காங்க. யூஎஸ்டி வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் புது 3 நபர்கள் பேர் இல்லையா? தான் கொடுத்துருக்காங்க சார். சிஸ்டம் ப்ரொமோட்டர்ல இல்லாத இல்ல நபர்கள் பழைய நீங்க நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்க. டைரக்ட் பேஸ்ல 2 பேர் அதுதான் கொடுத்துருக்காங்க சார் அதுதான் எனக்கு. கேட்டேன். ஓகே ஓகே. அடுத்து வந்து கீழே இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து ரெடியா இருக்காங்க சார். 3 நபர் கொடுத்தாப்புல ஒரு யூஎஸ்டி வாங்கி வச்சிருக்காங்க. என்னுடைய டைரக்ட்ல இன்னொருத்தர் 6 பேர் கொடுத்துருக்காரு. பணம் இன்னைக்கு தயார் பண்றேன்னு இருக்காங்க. அதே மாதிரி லெவல் ஆக்டிவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். 4 பேர் வந்து 1000 ருபீஸ் கொடுத்து யூனிட் ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஊட்டி அச்சீவர் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னுடைய அணியில 80 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு டைரக்ட் ஸ்பான்சர் வந்து இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ரங்கநாத் சார் திரு மணப்பாறை ரங்கநாத் சாரு. நான் அது வந்து சார் குழுவில் பதிவிட்டேன். எனக்கு வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா செந்தில்குமார் சார் தான் சென்னையில இருந்து இதுக்கு வந்து வழிகாட்டிட்டு இருக்காங்க. சூப்பர். அதனால சாருக்கு வந்து சாருடைய இணைப்புல எனக்கு வந்து இணைச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வாய்ப்பு வந்து சரியா எனக்கு லீடர்கள் பயன்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்து வந்து எனக்கு வந்து சார் எனக்கு என்னுடைய டீம்ல எல்லாருக்கும் ஃபோன் கால் வந்துட்டு இருந்தது. எனக்கு ஃபோன் கால் வரலைங்கும் சார்கிட்ட வந்து அட்மினா இருக்கக்கூடிய செந்தில்குமார் சார்கிட்ட சொன்னேன். அவர் சார் வந்து ஒரு ஐடி போட்டேன் சார், உங்களுக்கு என்னுடைய கீழே போட்டிருக்கேன், அதனால வந்து லிங்க் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு லிங்க் வந்து எல்லாரும் கம்பேர் பண்ணி போகும்போது லிங்க் வந்து வேற லிங்கா இருக்கு. எனக்கு வந்து அந்த சீனியாரிட்டி எதுவும் மிஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு சார். லிங்க் இன்னும் யாருக்குமே கிடைக்காது சார். லிங்க் இன்னும் வரவே இல்லையே. எப்படி சார்? வெர்ஷன் 2 தானே கேக்குறீங்க? அதுக்கு நான் லிங்க் வந்து 725 பேரும் ஆக்டிவேட் ஆனாதான் உங்களுக்கு லிங்க் கையில வரும் எல்லாருக்குமே. சரி சார். அதான் எனக்கு வந்து சீனியாரிட்டி வரலைன்னு நினைச்சிட்டு எனக்கு இப்ப போன் கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார் சாருக்கு சொன்னேன். எனக்கு பையனுக்கு காய்ச்சல் அந்த டைம்ல சென்ட் பண்ற டயத்துல எல்லாரும் போன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு மெசேஜ் புரியுது. இன்னொரு மெசேஜ் என்னன்னா, நீங்க சிஸ்டத்துக்கு அந்த ஐடியில என்ன போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே இருந்தது அப்படின்னா கரெக்ட். நீங்க நம்பர் மாறி இருந்ததுன்னா நிறைய பேர் 2-3 நம்பர் வச்சிருக்கீங்க. ஆனா வேற நம்பர் வந்து இருக்கு அந்த லிஸ்ட்ல பார்த்தா. சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது அவங்க பிக்கப் பண்றது இல்ல. சோ அது ஒரு ஓகே. அதே நம்பர் தான் கால் பண்ணிருப்பாங்க. ஓகே, அது கால் பண்ணாங்க. கிரிதர் சார் கால் பண்ணாரு. ஆனா இந்த லிங்க் கோடு நம்பர் மட்டும் மாறி இருக்கு சார். அதுதான் நான் வந்து சாருக்கும் கிரிதர் சாருக்கும் அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன். என்ன கோடு மாறி இருக்கு சார்? அந்த லிங்கோட அந்த நம்பர்ஸ் சார் லிங்கே கிடையாது சார். லிங்கே கிடையாது. உங்க சீனியாரிட்டி அங்க வந்து ஆல்ரெடி வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகேங்களா? நீங்க அனுப்ப வேண்டியது என்ன அப்படின்னா டாலர் மட்டும்தான். ஓகே சார். அது லிங்க் கிடையாது. அது வந்து அட்ரஸ், அது யூஎஸ்டியோட அட்ரஸ் தான். ஆமா, அது லிங்க் கிடையாது. பண்ணும்போது என்னுடைய அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது. அதான் உங்களுக்கு மிஸ்டேக், வேற இல்ல சார். அதனால இல்ல சார், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ப்ளீஸ். அவர் வந்து உங்களுக்கு கிரிதர் சார் வந்து அனுப்புனது என்னோட அட்ரஸ் தான். அது இல்ல கிரிதர் சார் அனுப்புறதுக்கு முன்னாடி கிரிதர் சார் அனுப்புறதுக்கு முன்னாடி செந்தில்குமார் சார்ட்ட நான் பேசிட்டேன். எனக்கு வந்து போன் காலும் வரல சார், எனக்கு எல்லாருக்கும் சென்ட் பண்ண சொல்லி என்னுடைய டீமுக்கெல்லாம் நான் அனுப்பிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அப்படியே லிங்க் வரல சார் அப்படின்னு சார் கொடுத்தாங்க லிங்க். அதுல வந்து அந்த இந்த பேசாதீங்க சார். லிங்க் இல்ல சார், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லிங்க் கிடையாது. அது யூஎஸ்டியோட ரிசீவ் அட்ரஸ். கால் பண்ணல ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். நீங்க கால் பண்ணலன்ற விஷயத்த மறந்துடுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. கிரிதர் சார் வந்துட்டாரு உங்க லைனுக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, பழச விட்டுருங்க. உங்க கையில வந்துட்டாங்க. இது வரைக்கும் காலே பண்ணல அப்படின்னா நீங்க எல்லாமே பேசலாம். வந்துட்டாங்க, இமிடியேட்டா நீங்க அதுக்குண்டான ஆக்ஷனுக்கு வந்து கொண்டு வாங்க. தேங்க்யூ சார். கொடுத்துட்டேன் சார்.
சார் சூப்பர். கொடுத்துட்டேன். தேங்க்யூ சார். நன்றி சார். வாழ்த்து. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். எக்ஸலண்ட். இதை வந்து அப்படியே நீங்க டூப்ளிகேட் பண்ணுங்க சார். உங்க பீப்புளுக்கு எல்லாமே டூப்ளிகேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு மாத காலமா அந்த 12 வேர்ட்ஸ் கீயை பத்திரமா வச்சுக்கணும், உங்களுடைய பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கணுங்கிற விஷயத்த நம்ம தெளிவா சொல்லிட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஈவினிங் 6 மணிக்கு செந்தில்குமார் சார், உஷாராணி மேம், வேல்முருகன் எல்லாருமே பாத்தீங்கன்னா கிரிப்டோட ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கண்டிப்பா அதை அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாருமே வந்திருக்கலாம். வந்திருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம். யாரெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொன்னோம். அதே போலதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க உண்மையிலே சொல்றேன், இந்த சிஸ்டம் ப்ரமோட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். சொன்னோன்னு எல்லா வேலையும் செய்து முடிச்சிங்க. இன்னமும் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல், உங்களை யாரும் கூப்பிடலங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கான லிங்க் வரும். அந்த லிங்க்ல உங்க வேலட் அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பின ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நீங்க பாபு சாருக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா பாபு சாரோட வேலட் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அது 2-3 வேலட்டா கலந்து வரும். என்ன காரணம்னா பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரமோட்டருக்கு ஒண்ணு வரும், அல்ல சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர் முடிக்காதவங்களுக்கு ஒரு வேலட் வரும். இன்னைக்கு எல்லாமே வந்துடும். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அட்மின் டைரக்டர் மீட்டிங் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. பாபு சார் ஃப்ரீயா இருப்பாரு, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு முடிச்சிட்டோம். அப்படின்னம்னா இன்னைக்கு ஃபைனல் பண்ணிட்டு இன்னொரு 2 டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பாருங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சீனியாரிட்டி மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்காக சங்கர் சார் ஒரு டீமே, அவரோட டீமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா உங்களுடைய ஐடியா லாகின் பண்ணி, அந்த ஐடியா லாகின் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அவரே அதை ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. 1 நாள் 2 நாள் நம்ம பொறுமையா இருந்தோம்னா நமக்கு ஒரு சீனியாரிட்டி. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர் முடிச்ச பிறகு, அதுக்கு பிறகு 3-2 முடிச்ச பிறகு நல்லா பாத்துங்க, அந்த 3-2 நீங்க தான் லாகின் பண்ண போறீங்க. ஏன்னா அது வந்து ஒரு 700 பேர் இருக்காங்க. அதையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். அப்ப உங்க டீம்ல உள்ளவங்களை எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போயிருங்க. 2 முடிச்சவங்க, அப்ப புதிதா வர்றவங்க, புதிதா சிஸ்டம் ப்ரமோ இது ஸ்பீடு கிரிப்டோல வர்றவங்க எல்லாரையும் ஐடியா லாகின் பண்ணி அவங்க வேலட்ல வச்சிருங்க. இமீடியட்டா உங்களுக்கு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்த பிறகு அதை லாகின் பண்ணி உங்களுடைய லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொரு நண்பர்களே, ஸ்பீட் கேஷை பொறுத்தவரை 100% நம்பிக்கையோட இருங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க போகுது. என்ன காரணம்னா நான் அடிக்கடி சொல்றதுதான், இந்த ஒரு ஐடி போட்டவங்க, ஐடி போட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கவங்க, அவங்க எல்லாம் எல்லாருமே நம்ம வந்து ஹோல்டிங் பண்ண போறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டி படி வந்துடும். அதோட புது கோடிங் பாத்தீங்கன்னா 1 or 2 டேஸ்ல வந்துடும். அதுக்கும் நம்மளுக்கு வந்து இனிமே உங்களுக்கு 2 ப்ராஜெக்ட்லயும் உங்களுக்கு சென்ட் அனுப்புற வேலையே இருக்காது. இப்ப கிரிப்டோல பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு வேலை, நீங்க எந்த அளவுக்கு டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். மினிமம் 2 பேர் கண்டிப்பா பண்ணி ஆகணும். 3 பேர் முதல்ல வந்து 5 பேர் வச்சிருந்தாங்க, அதை 3 ஆக்குனாங்க. இப்ப 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணிலடங்கான ரீபர்த் ஐடி மூலமா உங்களுக்கு இன்கம் வரும். இந்த ஒரு ஐடியா விடுங்க, ரீபர்த் ஐடி வந்து குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துல உங்களுக்கு 100 ரீபர்த் ஐடி இருக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். ஐயோ அதுக்கு சென்ட் அனுப்பணுமே, இதுக்கு அதெல்லாம் வேலையே கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டாங்க. ஆகவே நண்பர்கள், நீங்க இமீடியட்டா இன்னைக்கு நாளைக்குள்ள கிரிப்டோ ஃபுல் பண்ணுங்க. முதல் 1000 நபர்கள் நம்ம ஃபேமிலியா இருக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். குறைந்தபட்சம் ஒரு 700 பேர் வந்துருவாங்க. இன்னொரு 300 பேருங்கிறது கண்டிப்பா வந்துருவாங்க. 1000 பேரோட அந்த பங்கனை மிக பிரமாண்டமா துவங்கி உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். மைண்ட் ஃப்ரீயா இருங்க. உங்களுக்கு வந்து உங்களோட வேலை என்னன்னா, உங்கள்ட்ட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்க மெயில் ஐடி அதுல பேஸ்ட் பண்ணணும். உங்களுடைய யூஎஸ்டிடியோட ரிசீவிங் அட்ரஸ், பெப்டோட ரிசீவிங் அட்ரஸ் அதுல லோட் பண்ண, அதுல நீங்க இது பண்ணிக்கணும். உங்க ப்ரொஃபைல்ல போய் எடிட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். ஏன்னா ஏன் உங்கள்கிட்ட கொடுக்கலாம், உங்க ஐடியா இப்ப அதையும் நாங்களே பண்ணிடுவோம். அதை நாங்க பண்ணோம்னா சப்போஸ் மிஸ் ஆயிட்டு தான் அது நாளைக்கு அது எங்களுக்கு ஒரு பழிச்சொல்லா இருக்குங்கிறதுனால அந்த விஷயத்த மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்க ப்ரொஃபைல்ல போய் பண்ணிக்கணும். வேற எதுவுமே வேண்டாம். பேமெண்ட் சிஸ்டம்லாம் அழகா டிசைன் ஆயிருக்கு. நம்ம வந்து இப்ப சங்கர் சார் ரெடியா இருக்காங்க, அவரை வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். Sir, thank you, sir. Thank you. Thank you to all. Happy morning. Procedure is going on. ID's registration night இருக்கு. ஒவ்வொருத்தரையா ஃபோன் பண்ணி கேட்டு டாலர் அடிச்சிட்டீங்களா, இல்ல பணமா அனுப்புறீங்களா, உங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணணும், உங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணதான் அடுத்தது என்னால போக முடியும் அப்படின்ற ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு அட்மின் டைரக்டர்ஸ்ட கொடுத்து 31 பேர் ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணிருக்காங்க சார். அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்.
அவங்க நிறைய கலெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இன்னைக்கு அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, ஃபுல் டே மீட்டிங், அவுட்டோர் மீட்டிங். அதனால நாளை காலைல எல்லாமே கம்பைல் ஆயிடும். கம்பைல் ஆனா வேகமா நான் வந்து ஆக்டிவேஷனே பண்ணிடுவேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், ஆக்டிவேஷன் தான் இப்ப வந்து பெண்டிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு நிமிஷம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. படிங்க படிங்க, எல்லாம் நல்லா படிங்க. ஓகே 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 ஓகே. ஆக்டிவேஷன் மட்டும்தான். ஆக்டிவேஷன்ன்றது குயிக்கா நடக்கும், அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனா அது கரெக்டா நடக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஆக்டிவேஷன் வந்து 12வது நபரை தெரியாம நம்ம வந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆக்டிவேஷன் பண்ணோம்னா 5வதா இருக்கிற வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம், சீனியாரிட்டி மாறிடும். ஏன்னா ஆக்டிவேஷன்ன்றது டக்குன்னு ஆக்டிவேஷன் பண்ணிட்டாலே ஆக்டிவேஷன் லெவலையும் போய் உட்காந்துரும், டொனார் லெவலையும் உட்காந்துரும், பாசிவ்ல போர்ட்லயும் உட்காந்துரும், ஸ்கை போர்ட்லயும் உட்காந்துரும். அதனால ரொம்ப குரூஷியலான விஷயம், ரொம்ப காஷியஸா பண்ணக்கூடிய விஷயம். குரூஷியல் ஸ்டேஜ் காஷியஸான விஷயம். அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம எதிர்பார்த்த நாட்டுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியல, பரவாயில்ல. பட் ஆனா நல்ல வெல்கம். நான் ஃபோன் பண்ண வகையில எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா, சார் அவசரப்படாதீங்க, ஒரு 1 hour 2 hourல பண்ணிடுறேன் இப்படின்ற ஒரு அன்பு குரல்கள். அதனால எல்லாமே பொறுமையா பேஷன்ஸா இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட்மின் டைரக்டர்ஸும் அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாமே கம்பைல் பண்ணி முடிஞ்சே வந்துடும். வந்த பிறகு இந்த 723 ஐடி எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம உங்ககிட்ட ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். நீங்க உங்களுடைய ஜூனியர்ஸ்ல யார் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நான் சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம 250 பேர் நம்ம எப்படி சீனியாரிட்டி பிரகாரமும் நம்ம போட்டுட்டு வந்தோமோ அதே மாதிரி நீங்க உங்க டவுன்லைன்ல இருக்கவங்க சீனியாரிட்டி பிரகாரம் அழகா வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய ஐடி எங்கிருந்துதான் வரப்போகுது. அதனால கவலையே இல்லை. 3000 ஐடி கூட நம்ம வந்து பெருசா சீனியாரிட்டி பத்தி திங்க் பண்ண வேண்டியதே இல்லை. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்டா போகும். அதனால எல்லாருக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க டெய்லி இந்த 250 பேர் தவறாம வரீங்க. நீங்க தான் குவாலிட்டியான பர்சன்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப நான் எப்படி வந்து நினைக்கிறேனோ, ராமலிங்க சார் எப்படி நினைக்கிறாரோ, ஒவ்வொரு அட்மின் எப்படி நினைக்கிறாங்களோ நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க. இப்ப நம்ம சார் பேசினார் இல்லையா, தனசேகர் சார் பேசினார் இல்லையா, அவர் என்ன சொன்னார் பாருங்க. அது கோர்வையா இருந்தா நல்லா இருக்கும். உண்மைதான். நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது ஸ்பீட் கேஷை சக்சஸ் பண்றதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோம். ஸ்பீடு கேஷ் ஏன் வந்து ஸ்லோவா போகுது, ஆவரேஜா போகுது, ஸ்லோர் சொல்ல முடியாது, ஆவரேஜா போகுது. ஏன் இன்னும் அந்த ஃபாஸ்ட் வரல? அந்த நம்ம 1000 ஐடி எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா நம்ம எல்லாரும், அது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? அப்ப இப்படிலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் நாங்க திங்க் பண்ற மாதிரி நீங்களும் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணணும். ஒரு நிமிஷம் திங்க் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா 7000 பேர் வந்து 2 ஐடி கொடுக்காம இருக்காங்க சார். 20,000 டேட்டா பேஸ்ல 7000 பேர் 2 ஐடி கொடுக்காம இருக்காங்க. அப்ப இந்த 7,000 பேர் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? 2 கொடுங்க 2 கொடுங்கன்னு. சோ அதுக்காக நம்ம சிஸ்டத்தை தான் சரி பண்ண முடியும் தவிர, இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சில சிஸ்டம் ப்ரோமோட்டர்ஸே புரிஞ்சிக்காம நான் பேசும்போது, சார் எல்லாம் 2வது லெவல் வரட்டும் 3வது லெவல் வரட்டும் சொல்றாங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வரணும், அதெல்லாம் வேகமா வரணும்ன்றதுக்காக தான் நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம். அப்ப அந்த முயற்சி இவங்க சிஸ்டம் ப்ரோமோட்டர்ஸ் எடுக்கல அப்படின்றது சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் எடுக்கல, சில பேர் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் தோணுது. அதனால ஸ்பீடு கேஷை மட்டும் நீங்க கவலைப்படாதீங்க. மாசம் 30,000. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் டேன்றதுனால எல்லாரும் பசங்க எல்லாம் அதுக்காக டிஸ்டர்ப், சாரி சார். ஸோ பாத்தீங்கன்னா 30,000 ஐடி சார், மாசம் 30,000 ஐடி 4 ப்ராஜெக்ட்ல என்னால கொண்டு வர முடியும். நம்மளுக்கு யாருமே வேணாம் ஸ்பீடு கேஷுக்கு அப்படின்னு சும்மா ஒரு மைண்ட் செட் வைங்களேன். அப்ப எப்படி மூவ் ஆகும்? க்ரௌட் வந்தாதான் மூவ் ஆகும். அந்த க்ரௌட் ஹெல்பிங் சிஸ்டமா கொண்டு வரேன். அதனுடைய முதல் விதை தான் ஸ்பீடு கிரிப்டோ. அது பாருங்க, இன்னும் ஒரு மாசத்துல எப்படி ஹெல்பிங் ஐடி வந்து ரியாக்ட் பண்ண போதுன்னு பாருங்க. அன்னைக்கு இதே மார்னிங் ஜூம்ல நம்ம புரிஞ்சுக்கிட்ட எல்லாரும், சார் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அந்த ஹெல்பிங் ஐடி ரிசிப்ட் உங்களுக்கு வந்து ரிசீவா வரும். இல்ல ஹெல்பிங் ஐடி பேரோடு வந்து சார் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அங்கதான் மிராக்கல். அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிங்க, ஸ்பீடு கேஷ்ன்றது சார் சொன்ன மாதிரி நான் ஸ்டாப் தான். இது கண்டிப்பா நம்மளை கொண்டு போகும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வரும் சார். வெளியில போனவங்களுக்கும் வரும். யாரையும் நம்ம டெர்மினேட் பண்ணல. எவ்வளவு பேர் துரோகம் பண்ணிருக்காங்க சார். துரோகம் பண்ணவங்களை கூட நம்ம டெர்மினேட் பண்ணாம தான் சார் வச்சிருக்கோம்.
இருந்தாலும் வாய்ப்புகள் யாரும் எல்லாரும் மனிதர்கள் தான். அது துரோகம் அப்படின்றது அவங்க சூழ்நிலை. ஆனா நம்ம துரோகம் தானே அதுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். இந்த சிஸ்டத்தை கம்பெனி கிடையாது, நிறுவனம் கிடையாது. இப்ப நான் 7000 பேருக்கு பதில் சொல்லணும்னு நானும் ஒருவன், நீங்களும் தான் 7000 பேர்கிட்ட கேள்வி கேட்கணும். 7000 பேர்ட்ட நான் கேள்வி கேட்கறேன், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. எல்லாரும் ஒண்ணு. இங்க ஒரு அமைப்பு வேணும். நம்ம இயக்குவதற்கு ஒரு அமைப்பு வேணும். அதுதான் அட்மின் டைரக்டர்ஸ். நானும் ஒரு அட்மின் டைரக்டர். அப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்புணர்வு வரும். அந்த நாள் வரும், வெகு விரைவில் வரும். பாருங்க, அப்ப ஹெல்பிங் ஏஜினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும், ரீபத்தினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆகும்போது ஹெல்பிங் ஏஜ் ரீபத்தினுடைய பார்ட் அதிகமா இருக்கும். நமக்கு வரக்கூடிய என்ட்ரிஸ் ஆவரேஜா இருந்தா கூட நம்ம வெற்றி பெறலாம். ஆனா ஆவரேஜா இருக்கிறதுன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எவ்வளவு ஃபாஸ்டா கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாரும் இந்த 250 பேருமே ஊட்டி அச்சீவர்ஸ் அச்சீவ் பண்ணுங்க. ஊட்டி அச்சீவர்ஸ் அச்சீவ் பண்ணாலே எல்லாரும் 5 ஐடி 6 ஐடி போட்டிருப்பீங்க. சில ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் அவங்களாம் 6 முடிங்க. அப்படி ஆவரேஜா ஒரு 250 × 6 முடிச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 2000 ஐடி 3000 ஐடி வரும். அந்த 3000 ஐடி இமிடியேட்டா, ஏன்னா இப்ப நீங்க சொல்றவங்களா 2 பேரை கொண்டு வர முடியும் தான் போடுறீங்க, நல்லா தெரியுது அது. அப்ப இமிடியேட்டா ஒரு 10,000 ஐடியா டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அவங்க லெவலுக்கு இன்கம் வர இங்க ஸ்பீடு கேஷ்ல அங்க பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான அளவுக்கு என்ட்ரிஸ் வரும். இங்க ஸ்பீடு கிரிப்டோல லெவல் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இங்கேயும் பயங்கர ஸ்பீடு எடுக்கும். அப்ப 2 இடத்துலயும் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால 2மே ஸ்பீடு எடுக்கும். இதை நோக்கிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்ன ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நோக்கி போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தவழ்ந்து போறோம். வி ஆர் இன் சைல்டிஷ் தான். நம்ம இன்னும் சைல்டிஷா தான் இருக்கோம். நம்ம இன்னும் மெச்சூர் இன்னும் சில மாதங்கள் ஆகும். தொடக்கத்தில் தான் இருக்கிறோம், ட்ரைலர் தான். இதுல எந்த இதுவும் இல்லை. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள் தான். பெரிய விஷயங்கள் நடக்காம போயிடுமா எல்லாம் கிடையாது, கண்டிப்பா நடந்தே தீரும். அப்ப அந்த மாதிரி பெரிய விஷயங்களை பண்றதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்துட்டு போறோம். பாருங்க, ஸ்பீடு கிரிப்டோ ஆகஸ்ட் 15 பூஜை போட்டோம். எங்களோட கணக்கு சாஃப்ட்வேர்லாம் இப்ப எங்க கையில வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குது பாருங்க, செப்டம்பர் 5 வந்துருச்சு. அவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. யாராவது ஏதாவது ஒரு நிறுவனம் வந்தா செய்யுமா சார்? என்ன மிஸ்டேக் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஐடியா போட்டு லாகினை போட்டு பேமெண்ட்டை பார்த்துட்டு சர்வீஸ் சார்ஜ் அன்னைக்கே 1 லட்சம் 1.5 லட்சம் அவங்க கைக்கு வந்துடும். ஒரே நாள் 1000 ஐடி போற மாதிரி தான். அதனால நம்ம அப்படி திங்க் பண்ணோமா சார்? ஆகஸ்ட் 15 சாஃப்ட்வேர் கையில பூஜை போட்டும் ஒரு விஷயங்களையும் நுணுக்கமா ஆராய்ஞ்சி தப்பு வந்துடக்கூடாது. இப்ப கூட தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆனா தப்பை சரி பண்ண, நேர்மையான முறையில சரி பண்ண என்னால முடியும். கண்டிப்பா ஒரே ஆள் உட்காந்து ஸ்பீடு கேஷ்ல இருந்து எடுத்து அந்த ஸ்பான்சர் யாரு 12 பேரும். நேத்து கூட ஒரு பிரச்சனை வந்தது சார். வெங்கடாச்சலம் என்ற நண்பர், அவரு கேட்கறது தப்பு இல்ல, புரிஞ்சுக்கிட்டு தப்பு. நான் 6 முடிச்சுட்டேன், 6 முடிச்சு என் கீழே கூட 12 முடிச்சிட்டாரு. நீங்க எப்படி நீங்க ஸ்பான்சரை மாத்தலாம், உங்களை போட்டுக்கலான்ற தப்பா என்ன நம்மள மீன் பண்ணி தப்பா பேசுனாரு. அப்புறம் அவருக்கு அவரோட ஸ்பான்சரை கூட்டு புரிய வச்சோம். சார், அவரு நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் 2 மாசமா 12 முடிச்சவங்களதான் சீனியாரிட்டின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 12 முடிச்சவங்க தான் சீனியாரிட்டி தர முடியும். நம்ம என்ன சொன்னோமோ அதான் செய்ய முடியும். அப்ப 12 முடிச்சவருக்கு மேல இருக்கிறவரு 12 முடிக்கலாம், அவருக்கு மேல ஸ்பான்சர் யாரு அவருக்கு தான் போகும். நம்ம பேசுறதுனால என்ன நினைக்கிறாங்க, இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இது தவறான புரிதல். ஆனா அவர் கேள்வி கேட்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். புரிதல் வேணும். ஜூமுக்கே வரதில்ல சார். கிரிப்டோ ஆரம்பிக்கிறானே வர்றது பேசுறது. இது எப்படி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது, 12 முடிச்சவங்களுக்கு சீனியாரிட்டி. 12 முடிச்சவங்க அப்ப எதுக்கு சார் முடிக்கிறாங்க 12? சும்மா இதுவா? 12,000 ரூபாய் பிசினஸ் பண்றதுக்கு சும்மா இதுவா? அதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்? ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஏன் சார், நீங்க உங்க கீழே இருந்து ஸ்பீடு கேஷ்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. இப்ப நீங்க அந்த 12 பேரை போட்டோன்னா உங்களுக்கு லெவல் இன்கம் எவ்வளவு வரும்? 4,800 ரூபாய் வரும். நீங்க ஸ்பீடு கிரிப்டோல கீழே இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. இதையும் பண்ண முடியாது. இன்னும் 2 ப்ராஜெக்ட் தான் இருக்கு. அடுத்த 3 ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க மறுபடியும் ஸ்பான்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பீடு கேஷ்ல டேட்டா பேஸ் தான் எல்லா இடத்துலயும் பேசும். அப்ப 5 ப்ராஜெக்ட் இருக்கும்போது ஏன் இந்த 2வது ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சின்ன இந்த எண்ணங்கள் வருது? அது கொஞ்சம் மாத்திக்கணும் சார். எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் புரிய வைங்க. உங்க அப்ளைனர் 6 முடிச்சா கூட நீங்க எடுத்து சொல்லுங்க, சார் நீங்க என் கீழே வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அடுத்த ப்ராஜெக்ட நீங்க எனக்கே அப்ளைனரா இருங்க, பிரச்சனை கிடையாது. நம்ம சிஸ்டம் ஜெயிக்கணும். நம்ம ஸ்பீடு கேஷ்ல போட்ட ஐடி ஒவ்வொன்றும் 8 ரீபத்தாய் 8ம் 10 லட்சம் 8 1 8 8 48 12 லட்சம் சம்பாதிக்கணும். 64 ஐடியும் நம்ம ஏர்ன் பண்ணும், கோடீஸ்வரன் ஆகணும் சார். அதை மட்டும் சொல்லி புரிய வைங்க. இங்க லாஜிக்லாம் இல்ல. என்ன லாஜிக் இல்லைன்னா நீங்க லாஜிக் இல்லாம பண்றீங்களா? அப்படி இல்ல. லாஜிக் மீன்ஸ் இந்த இதுல சொல்றேன்,
இந்த அப்ளைனர் இந்த டவுன்லைனர் லாஜிக் சொல்றேன் நான். சோ இதெல்லாமே சிஸ்டம் என்ன சொல்றதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். பாபு சொல்ற மாதிரி சிஸ்டம் தன் கடமையை செய்யும். எப்படியா ஒரு தப்பு இருக்கும் சார், எல்லாமே ஹியூமன் தான். நான் இப்ப போட்டிருக்க சீனியாரிட்டி தப்பு இருக்காது, ஆனா ஸ்பான்சர்ல சின்ன சின்ன தப்பு இருக்கும். பட் அதெல்லாம் உங்ககிட்ட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தவொடனே நீங்க பொறுமையா எங்கிட்ட சொல்லுங்க, அந்த அடுத்த செகண்டே நான் மாத்தி தரேன். அது ஜஸ்டிபிகேஷனோட சொல்லுங்க, பாருங்க சார் இது வந்து என்னோட ஐடி, இது என்னோட ஸ்பான்சர், பாருங்க ஸ்பெசிபிகேஷன் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லுங்க, மாத்தி தரேன். ரொம்ப நடக்காது, ஏதாவது 1-2 இடத்துல வரலாம். அதை நான் கண்டிப்பா அது உங்களுக்குரியதா உங்களுக்கு நான் வந்து சேர்த்துருவேன். சோ அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 2-3 தினங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம ஒவ்வொரு பணிகளையும் விரைவா பண்ணுவோம். கோர்வையா நம்ம ப்ராஜெக்ட் எதை நோக்கி போகுது, என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எதை நோக்கி போகுது அப்படின்னு ஒரு கோர்வையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். வேணா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நம்ம நல்லா அழகா பேசுறவங்களை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய முழு திட்டங்களும், இந்த 5 திட்டங்களும் ஸ்பீடுகேஷன் நோக்கி இருக்குது, எப்படி போக போகுது, என்னென்ன இன்கம் வரப்போகுது, எப்படி இந்த இன்கம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு டைவர்ட் ஆகுது, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகுது, இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு வீடியோ மேக் பண்ணி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்துலயும் மேக் பண்ணி கண்டிப்பா தனசேகர் சார் சொன்ன மாதிரி கூடிய விரைவில் வெளியில இடுவோம். அவர் டெக்னிக்கலை பத்தி கேட்கல, டெக்னிக்கல் செஷன் நீங்க தான் ரெகுலரா நடத்துறீங்க, அதுல புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்றது நம்மளுடைய சிஸ்டம் கோர்வை, அந்த கோர்வையை பத்தி தான் தனசேகர் சார் கேட்டிருந்தாரு. அதனால அதுவும் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த விஷயம் தான். கண்டிப்பா ராமலிங்க சார் நான் சொல்றேன், சார் கண்டிப்பா அதுக்கு உண்டான எக்ஸ்போர்ட்ஸ் அவர் கையில வச்சிருப்பாரு எப்பயுமே. அழகா மேக் பண்ணி இன்னும் 1 மாதங்கள்ல நம்ம யாரு, நம்ம எதை நோக்கி போறாங்க, பிளானே சொல்லக்கூடாது, நம்ம என்னென்ன பண்றோம், இன்கம் பத்தி சொல்லணும். ஆனா பிளானை பத்தி சொல்லாம இன்கம் பத்தி சொல்லணும். அப்ப நீங்க பிளானுக்கு வேணா இந்த மாதிரி ரெகுலரா ஜூம் மீட்டிங் நடக்குது, நீங்க உங்களோட பார்ட்டிசிபேஷன் கொடுங்க, வந்து நாங்க எப்படிப்பட்டது தெரிஞ்சுட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு தொகுத்து நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணி அனுப்புவோம். அதன் மூலியமா எல்லாருக்கும் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தையும் இன்வால்வ் பண்ண வைக்கலாம். சோ வாய்ப்புக்கு நன்றி சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப தவழ்ந்துதான் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து எழுந்து உட்கார்ந்துருப்போம், அதுக்கப்புறம் ஏந்திரிக்கணும். இங்க நம்ம ஓட தேவையில்ல, அந்த ஓடுவதற்கு உண்டான அனைத்து விஷயங்களுமே நம்ம இப்பயே பேஸ்மெண்ட்ல இருந்து கொண்டு வரோம். அதனால நிமிர்ந்து நிற்போம், வெற்றி பெறுவோம். வணக்கம் சார், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார், ரொம்ப அழகா அருமையா. ஏன்னா நீங்க வந்து மக்கள் நாயகன் மாதிரி மக்களோட மக்களா கலந்துட்டீங்க. அதனால நீங்க சொல்ற விஷயங்கள் அனைத்து பேரும், ஏன்னா எந்த ஒரு தலைவன் வந்து தன்னுடைய உழைப்பை வந்து சரியான நேரத்துல சரியான மக்களுக்கு பயன்படுத்துறாரோ அது வெற்றியாகும்பாங்க. அது உங்களுக்கு பொருந்தும் சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் நண்பர்களே, இப்ப வந்து என்ன பண்ணுது, ஏன்னா அது சங்கர் சார் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான், இருந்தாலும் அதை நான் சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன விஷயம். இதுல அந்த 3வது நபர் முடிச்ச நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, 3வது லெவல் முடிச்சவங்கள தான் நான் பேசுறேன். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிருப்பாங்க, செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, 3வது லெவல்ல 10,000 வாங்கியிருப்பாங்க, இல்ல வாங்காம கூட இருப்பாங்க. அது ஃபியூச்சர்ல வந்துடும் அவங்களுடைய இன்கம். ஆனா அதையும் வாங்கிக்கிட்டு ஒரு 30 ரூபா பின் கூட, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து நீங்க வந்து அவசரப்பட வேண்டாம், இந்த விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. 3வது லெவல் முடிச்சிட்டு ஒரு 30 ரூபா பின் கூட ஆக்டிவேட் பண்ணாம, லெவல் டொனேஷன்ல ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிக்காம, கிரிப்டோல ஐடி போடாம இருக்கிறவர் அவர்களோட அத்தனை பேர் லிஸ்ட் இப்ப சாப்ட்வேர் வந்து சங்கர் சாருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. முதல்ல 2 பேரை வந்து அவர் லாகின் அவர் ஹோல்டு பண்றாரோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் இவர்களை ஹோல்டு பண்ண போறாங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னா, இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 3வது வர்றதுக்கு நம்மளுக்கு 1 மாதம் 2 மாதம் லேட் ஆகும், நம்ம வேற இதுல போய் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு சில நண்பர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கேட்டுங்க, 30 ரூபா பின் ஆக்டிவேஷன் பண்ணிருக்கணும். லெவல்ல வந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணி ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கணும். அதை இல்லாமல் நீங்க கிரிப்டோல ஐடி லாகின் பண்ணிருக்கணும். இந்த 3 விஷயங்களும் இல்லாத நண்பர்களுக்கு சாப்ட்வேர் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து, அதுல யாரெல்லாம் இதை பண்ணலையோ அவரோட ஐடியும் ஹோல்டு பண்ணப்படும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னா, இன்னைக்கு ஜாயின் பண்ணி 2 ரெஃபரல் கொடுத்தவங்க இன்னைக்கு கிரிப்டோல ஐடி போட்டு உள்ள பண்ணி ஒர்க் பண்ண தயாரா இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முதல் 1000 நபர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. இந்த 1000 நபர்கள் வந்த பிறகு ஓப்பன்ல விட்டுருவாரு. அப்ப ஓப்பன்ல விட்ட 10 லட்சம் பேர் உங்களுக்கு பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. நண்பர்களே, இந்த சிஸ்டத்தை யாரும் ஏமாத்த முடியாது. அன்னைக்கு சொன்னதுதான், இந்த சிஸ்டம் தன் கடமையை செய்யும். அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க 2 ரெஃபரல் கொடுத்தா போறோம், அதுக்கு பிறகு எந்த வேலை. அப்ப சிஸ்டம் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கப்ப
புது புது விஷயங்கள் வர்றப்ப அதோட இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணணும். இந்த பாருங்க மணி சாரை பாருங்க, ஆர்மி இன்னைக்கு 30-40 ஐடியா படி எப்ப வந்திருக்காரு? அவர் வந்து 1000 2000 நபருக்கு பின்னாடி வந்திருப்பாரு. அப்ப அவரு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றவரு ஒண்ணுமே ஒர்க் பண்ணாம இருக்கிற 3,000 10,000 நீங்க வந்து 500 ரூபாய் வாங்கிருப்பீங்க, 2000 ரூபாய் வாங்கிருப்பீங்க, 10,000 வாங்கிருப்பீங்க. ஆனா ஒரு 30 ரூபாய் பின் ஆக்டிவேட் பண்ண மாட்டேன், இந்த 1.5 லட்சம் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் தவறு. எல்லா மக்களும் எல்லாம் உழைக்கணும். இங்க ஆரம்ப காலகட்டத்தில் பொறுப்பானவர்கள் தேவை, சோம்பேறிகளுக்கு சொந்தமாயிடக்கூடாதுன்னு சொன்னேன். இது நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தப்பா இருந்தா கூட இந்த 3வது லெவல் முடிச்சவங்க இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்துருங்க. தயவு செஞ்சு 30 ரூபாய் பின் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஊட்டி அச்சீவ்மெண்ட்டுக்கு உங்க லெவல் டொனேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஊட்டி அச்சீவ்மெண்ட்டை முடிங்க. கிரிப்டோல ஐடி போட்டு உள்றவாங்க. நான் கிரிப்டோல ஐடி போடுறதுங்கிறது அது வந்து யாரு வேணாலும் போடுவாங்க. ஆனா இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ சார். சார் இதை பத்தின ஒரு சில விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கூடுதலா சொல்லுவீங்க. சங்கர் சார் வாய்ப்பு இருந்தா பேசலாம் சார். சார் ஆரம்பத்துல இப்ப நம்ம ஸ்பீடு கிரிப்டோக்கு நம்ம பண்றோம் இல்லையா, சிஸ்டம் உழைக்கிறவங்களுக்கு முன்னாடி. ஆனா ஸ்பீடு கேஷ்ல அப்படி நம்ம பண்ண முடியல. என்ன காரணம்னா அந்த 100 பேர் கொண்ட ஜூம் ஃபுல் ஆகுது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பரபரப்பு உருவாகுது. பல டொனேஷன் கான்செப்ட்ல இது வித்தியாசமா இருக்குன்னு மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன பண்றாங்க, எல்லா கான்செப்ட்லயும் பண்ற மாதிரி ஓப்பன்ல எடுத்த உடனே விட்டது மிகப்பெரிய தப்பு. அந்த 100 ஜூம்ல யார் வராங்க அவங்களுக்கு ஒரு ஐடி இப்ப பண்ண மாதிரி பண்ணு இருந்தோம்னா, சார் அடிக்கடி சொல்லுவாரு, சங்க சார் ஃபீல் பண்றாரு, அட்மின் டைரக்டர் சொன்னாரு, உங்ககிட்ட சொல்ல அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஸ்பீடு கேஷ் நடந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாரு. அதுதான் அந்த ஃபீல்டு தான் எனக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த 100 பேருக்கு ஜூம்ல யார் வராங்க, ரெகுலரா யார் பேசுறாங்க, அவங்களுக்கு சீனியாச்சிய போட்டுட்டு ஓபன் பண்ணிருக்கணும். தெரியல, நான் ரொம்ப லாங் கேப் நெட்வொர்க்ன்றது எனக்கும் சாருக்கும் அந்த ஐடியா வரல. சாருக்கு வந்து என்னன்னா, மக்கள் வந்து ஹாப்பியா இருக்காங்க சார், உப்பியா ஆரம்பிச்சிடலாம் சார், அப்படி அந்த எண்ணம் அப்படின்றது ராஜா சார் எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. ஆனா பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். அந்த பண்ணும்போது என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவங்க ஃபேமிலி ஐடி 5 ஐடி 6 ஐடின்னு, அதாவது சீனியாரிட்டி வந்து எப்படின்னா ஒரு மாதிரி லக்கன். அது ஃபர்ஸ்ட் 100 பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் 3வது லெவல் வாங்கி யாருமே ஒர்க் பண்ணல. ஏன் சார், நம்மளுடைய உயிர் நாடி 40 லெவல் டேட்டா பேஸ் 40 லெவல் வாலெட்டே வந்து ஆக்டிவேட் பண்ண 30 ரூபா கொடுத்து அவங்க எப்படி சார் நம்ம வந்து 1,60,000 கொடுத்துருவோம். இந்த புதுக்கோடிக்கு வந்து அடுத்த மாசம் எல்லாருக்கும் வரும். அப்ப ஸ்பீடு மணின்னா முட்டாளா? இந்த சிஸ்டம் வாழணும், இங்க மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க இப்ப இந்த 250 பேரும் உழைச்சிட்டு இருக்காங்களே, அவங்களா என்ன முட்டாளா? அது எப்படி சார் நம்ம வாங்க விடுவோம்? இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கமிட்டி, சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ்ல இருந்து ஒரு 5 பேரு, அட்மின் டைரக்டர்ஸ் ஒரு 3 பேர் ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்டியை போட்டு அவங்க கமிட்டிக்கு முன்னாடி அவங்க ஆதாரத்தை காட்டினா மட்டும்தான் சார் அவங்களால 4th லெவல் வாங்க முடியும் சார். ஏன்னா இந்த சிஸ்டத்தை சாகடி இருக்க யாராலும் நம்ம உயிரோட்டு வரைக்கும் நடக்கவே நடக்காது சார். மக்கள் எல்லாருமே பேமெண்ட் வாங்கணும், அது நேர்மையான முறையில் வாங்கணும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சங்கர் சார், ரொம்ப அழகா அருமையா இன்னைக்கு பிரசன்ட் நம்மளோட அட்மின் டைரக்டர் மீட்டிங். இன்னொரு கூடுதல் தகவல், இன்னைக்கு அட்மின் டைரக்டர் மீட்டிங் முடிச்சோன்னே நாளைக்கு கிரிப்டோவுக்கு சங்கர் சார் மீட்டிங் எடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோல நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ண போறீங்கிற விஷயம் தெரியும். அதோட பாத்தீங்கன்னா அதுலயும் லெவல் வந்து சார் கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தது. நான் வந்து இதை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டாரு. ஒரே வேலை லோட் பண்றது மட்டும் தான் உங்க வேலை. 2 நபர்களை கொடுக்கறதா, 2 நபரோ 10 நபரோ அது உங்களுடைய இது. ஆனா மினிமம் 2 நபரை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு பாயா ஒர்க் பண்ணுங்க. ஆனா 2 நபரை ஸ்பீடு கேஸ்ல பண்ண மாதிரி உங்க ஃபேமிலி ஐடியா கொடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். ஒரு ஐடியா உங்களால இதுலயும் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் சொன்னதான், அங்க ஆட்டுக்குட்டி குட்டி போடுற மாதிரி இது. அது வந்து போய் எப்படி அது புல்லட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு ஸ்பீடு கேஷ். ஆனா ஸ்பீடு கிரிப்டோ பிளைட்ல ஜெட்ல போகுது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு எத்தனை ஆட்டுக்குட்டிகளோ எத்தனை மான் குட்டிகளோ போட போகுது தெரியல. ஏன்னா மான் குட்டி தான் ஸ்பீடா ஓடும். அந்த மாதிரி இருக்க போகுது. இப்ப உண்மையிலே ஹாப்பியா இருக்கு நண்பர்களே, சந்தோஷமா இருங்க. நம்மளுக்கு கிடைச்ச பாக்கி இது உண்மையிலே ரொம்ப பாக்கியம் தான். நீங்க பாக்கியம் செஞ்சவர்கள் தான். ஏதோ கடவுளோட அனுகிரகம் தான் இருக்குது. நம்மள இந்த ப்ராஜெக்ட நடத்துறது ஏதோ கடவுள் நடத்துற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன நெகட்டிவா உள்ள பர்சனை உடனே தூக்கி போட்டுருது. ஒரு நெகட்டிவா ஒரு பர்சன் இருக்காருன்னா தூக்கி வெளியில விட்டு எஞ்சிருது. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பு எங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருது, அவங்களையும் தூக்கி விட்டு எஞ்சிடும்.
ஆகவே நண்பர்களே, இங்க சரியான, நான் தான் சொல்றதுதான், இங்க சரியான நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, பொறுப்பானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நாங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியா இருக்குமோ அதே போல நம்மளை நம்பி வந்த கூட்டமும் டிரான்ஸ்பரன்சியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா இன்னைக்கு சேர்ந்த நபர் கூட நம்மள்ட்ட பாதிக்க கூடாது. இன்னைக்கு ஸ்பீட் கேஸ்ல ஐடி போடாம யாரும் உள்ள வர முடியாது. அந்த இன்னைக்கு போட்ட நபர் கூட கண்டிப்பாக ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்குற நோக்கத்துல பண்றோம். ஸ்பீடு கிரிப்டோலையும் உங்களுக்கு வந்து லெவல் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, இல்ல அதுக்கு முன்னாடியே கூட தயாராயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல இன்கம் இருக்குது. கவலையே படாதீங்க. நல்லதே நடக்கும் அறக்கட்டளையும் ரெஜிஸ்டர் ஆகி நம்ம எல்லா விஷயங்களும் ஒட்டுமொத்தம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் மீட்டிங் பாத்தீங்கன்னா இந்த அட்மின் டைரக்டர் மீட்டிங்ல முடிவு பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு பாத்தீங்கன்னா கிரிப்டோட மீட்டிங் டெய்லி நடக்கும். இனிமே பாத்தீங்கன்னா 4:30க்கு வந்து நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் தலைவர் இவரு ஜி.கே. சாமி சாரோட மருந்தில்லா மருத்துவம் இருக்கும். 5 மணிக்கு அவர் ஷார்ப்பா முடிச்சிருவாரு. 4:59 முடிச்சிருவாரு. 5 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோ அண்ட் ஸ்பீடு கேஸோட டிஸ்கஷன் இருக்கும். கரெக்டா 6 மணிக்கு பாத்தீங்கன்னா 6:15க்கு 6 மணிக்கு ஜூம் ஓபன் ஆயிரும். ஜூம் தான் ஆட்டோமேட்டிக் ஓபன் ஆயிரும். 6:15க்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரசன்டர் வந்து நம்ம டீச்சர்ஸ் குரூப்ல இருந்து செலக்டிவான டீச்சர்ஸ், எக்ஸலண்டான டீச்சர்ஸ். ஏன்னா கிரிப்டோ வந்து இப்பதான் கிரிப்டோவை பத்தி உங்களுக்கு புள்ளி விவரமா எடுத்து வைக்கிறதுக்கு அருமையான டீச்சர்ஸ் முதல் ஒரு மாதத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்கதான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அத அடுத்தது பாத்தீங்கன்னா ஈவினிங் எப்பயும் போல 7:55க்கு ஸ்பீடு கேஸோட மீட்டிங் நடக்கும். இந்த தெளிவான திட்டத்தோட நம்ம விடைபெறுவோம். வெல்கம் மிஸ்டர் ஜி.கே. சாமி சார். நீங்க டிராவலிங்ல இருந்தீங்க அப்படின்னா வெல்கம் சார். வெல்கம். நன்றி. நன்றி. நன்றி 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 நன்றி. நன்றி. இன்றைய காலை பொழுது கூட்டம் சிஸ்டம் ப்ரொமோட்டர்கள் முன்னெடுத்து அவர்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜி.கே. சார் ஒரே விஷயம், நம்ம யூனிட்டை பத்தி நம்ம தெளிவா பேசல. இந்த யூனிட் எப்படி எப்படிலாம் மாறப்போகுதுங்கிற விஷயத்தை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நீங்க ஃபைனல் பண்ணீங்க. தேங்க்யூ சார். இன்னைக்கே சொல்லிடலாங்களா ஐயா? சார் இப்பவே சொல்லிடுங்க. இப்பவே சொல்லிடலாமா? மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. இன்றைய கூட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்களுக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நண்பர்களுக்கும் ஸ்பீடு கிரிப்டோவில் எனக்கு அந்த முதன்மை இடம் கிடைக்க வேண்டும் என்று 51 USDயை கொடுத்து ஆக்டிவேஷனுக்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு மன மகிழ்ச்சியான நாட்களாக ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு இருக்கு. இதுல சிலருக்கு மனக்கசப்பு சில நேரங்களில் ஏற்படும். காரணம் புரிதலின்மைதான். முழுமையாக இந்த திட்டத்தை புரிந்து கொண்டு பின்தொடரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வசந்தமான வாழ்க்கை காத்து கொண்டுள்ளது. ஸ்பீடு கேஷ் அதுல கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான வருமானம் இருக்கு. நம்ம ஐடி கொடுக்குறோம், டொனேஷன் பண்றோம், அதன் வழியாக ஒரு 1.53 நமக்கு கிடைக்குது. அது பல ஆட்டுக்குட்டிகளை ரீபர்த் ஐடிகளை ஈண்டெடுக்குது, அதன் வழியாகவும் கிடைக்குது. அது ஒரு விதமான வருமானம். பரிந்துரை வருமானம், ரெஃபரல் பண்றோம், அதன் வழியாக ஒரு வருமானம் உண்டு. 3வதாக ஸ்பீடு கேஷ்ல 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம், வேலட் யூனிட், அதன் வழியாக ஒரு வருமானம் உண்டு. அதே போல ஸ்பீடு கிரிப்டோவிலையும் 3 விதமான வருமானம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வழிகளில் நமக்கு வருமானம் வருவதற்காக இந்த அறக்கட்டளை சார்பாக முன்னெடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் வடிவமைக்கப்படுகிறது. இந்த அத்தனை திட்டங்களிலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நபர்கள் நாம் தான். உலக மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது அறக்கட்டளை வழிநடத்தக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் இணைவார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாம் பயணிப்போம். அனைவருக்கும் முன்னாடி இருந்து நாம இருப்போம். உண்மையாவே இப்போ ஐயா சொன்ன மாதிரி பாக்கியவான்கள் தான் நம்ம எல்லாமே. இறைவனால் இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இந்த அமைப்புக்குள்ள நம்மளை அனுப்பி வச்சிருக்கு. நிறைய பேர் ஓரணன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாம் வருவாங்க. வரலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். வரவங்களை அழைச்சு கொண்டு நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த 40 லெவல் வேலட் யூனிட் படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 30 ரூபா வேலட் ஆக்டிவேட் பண்ணிருங்க. 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய 1000 யூனிட் கிடையாதுங்க, 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய யூனிட்டை வாங்கி ஆக்டிவேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது. காரணம், நமது அணியில் ஒவ்வொருவரும் இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு அந்த அக்குமுலேஷன்ல நமக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்.
ஒரே ஒரு கணக்கு மட்டும் சின்னதா நம்ம போட்டு பார்ப்போம். மொத்தமே ஒரு 50 லட்சம் வேலட் யூனிட் தான் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. இதுக்கு மேல உற்பத்தி செய்யப்பட போறதும் கிடையாது. இந்த 50 லட்சம் வேலட் யூனிட் இன்னைக்கு ₹1 அப்படிங்கிற மாதிரி மதிப்பளிக்கப்பட்டு இருக்கு. அப்போ 1000 ரூபாய்க்கு 1000 யூனிட், நம்ம ஒரு ஐடிக்கு 1000 யூனிட் நம்ம வாங்கி ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னா 5000 ஐடிக்கு தான் இங்க வேலட் இருக்கு. 5000 ஐடிக்கு தான் வேலட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு கட்டத்துல 10,000 நபர்கள் வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா எங்க வேலட் இல்லை. ஆனா 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வேலட் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 500 வேலட் ஒரு ஐடிக்கு ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 500 வேலட்டுடைய மதிப்பு 1000 ரூபாவா இருக்கும். அப்போ ஒரு வேலட்டுடைய மதிப்பு ₹2 மாறும். ஒரு கட்டத்துல 50,000 ஐடிகளுக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ற பட்சத்துல ஒரு வேலட்டுடைய மதிப்பு ₹10 மாறும். ஒரு 5 லட்சம் ஐடிகளுக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு வேலட் யூனிட்டுடைய மதிப்பு ₹100 மாறும். அப்ப நமது இலக்கு ஒரு 5 லட்சம் ஐடிகளுக்கு இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு ₹1 கொடுத்து வாங்கக்கூடிய இந்த வேலட் யூனிட் ₹100 இருக்கும். ஒரு ஐடிக்கும் 10 வேலட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாலே போதும். இன்னைக்கு யூஎஸ்டிடியோட மதிப்பு என்னவா இருக்கு? ₹90, 92, ₹93 இருக்கு. அந்த யூஎஸ்டிடிய மதிப்பையே கடந்து போகக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வேலட் யூனிட்டை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு 5 லட்சம் ஐடிக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணாலே போதும். துவங்கப்பட்ட 3 மாதத்துல 20,000 ஐடி வந்திருக்கு. இது ஒரு குழந்தை. இன்னும் இது இப்பதான் தவழ்ந்து கொண்டு இருக்கு. இன்னும் இதை முட்டி போடும், நடக்கும், ஓடும், ரேஸ்ல கலந்துக்கும். அப்ப இது ரேஸ்ல கலந்துக்கும் போது 50 லட்சம் ஐடிகளுக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் அதை அமைத்து கொடுக்கும். நம்மள்ட்ட இருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னாக்கா 50 லட்சம் யூனிட் தான். 50 லட்சம் யூனிட்டுக்கு வேலட் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஒரு ஐடிக்கு ₹1000 மதிப்பு இருக்கக்கூடிய வேலட். அப்போ ஒரு வேலட்டுடைய மதிப்பு ₹1000 மாறும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம டீமை கட்டமைச்சு அவங்களுக்கு இந்த வேலட் யூனிட்டுடைய மதிப்பை நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னாக்கா இந்த 50 லட்சம் வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் உறுதியாக நடக்கும். நான் ஸ்பீடு கேஷ்ல மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல இது என்ன ஆக போகுது அப்படின்னா இப்ப நம்ம ₹1000 வாங்கி டொனேஷன் பண்றோம் கூகுள் பே வழியா. இது என்னவா மாறப்போகுது அப்படின்னா புதிய நபர்களிடம் ₹1000 டொனேஷன் வாங்கிக்கிட்டு அவருக்கு வேலட் கொடுத்து வேலட் வழியா தான் டொனேஷன் நடக்க போகுது. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் 500, 2வது லெவல்ல 2000, 3வது லெவல் 1,45,000 கூகுள் பே வழியா வர்றது வேலட் வழியா வரப்போகுது. அப்ப வேலட் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ₹1,45,000 ஒரு 4th லெவல்ல ஒருத்தவங்களுக்கு வருமானமா வருது அப்படின்னா அவருக்கு எத்தனை வேலட் அவருக்கு வந்து சேரும் அப்படிங்கறத நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அதே நேரத்துல அவருக்கு ₹1000 மதிப்பு இருக்கக்கூடிய வேலட் யூனிட்டையும் அவர் ஆக்டிவேட் பண்ண போறாரு. அதுக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம தொகையை வாங்கிக்கிட்டு நம்ம ஐடியில இருக்கக்கூடிய வேலட்டை தான் நம்ம அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இருக்கக்கூடிய வேலட்டு நம்ம ஐடியில தங்காம உடனே அது விற்பனைக்கு போய் கொண்டே இருக்கும். யாருக்கு அப்படின்னாக்கா டீம் கட்டமைக்கிறவங்களுக்கு, அணிகளை வலுப்படுத்துறவங்களுக்கு அது போய் கொண்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய யூஎஸ்டிடி மதிப்பை விட கூடுதலாக ஒரு ₹100 நம்மளுடைய வேலட் யூனிட் டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஸ்பீடு கிரிப்டோவில் யூஎஸ்டிடி வாங்கி நம்ம கிரிப்டோவில் ஐடி போடுறதுக்கு பதிலாக நம்ம வேலட்டை வச்சே நம்ம ஐடி போடலாம். உலகத்துல ஏதோ ஒரு நாட்டுல உருவாக்கப்பட்ட அந்த யூஎஸ்டிடியை இங்க இருக்கக்கூடிய நாம வாங்கி அது கிரிப்டோவுக்கு ஐடி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல என்னவா இது மாறும் அப்படின்னா இங்க நாம உருவாக்கின பிபிஏ வேலட் யூனிட்டை உலக மக்கள் வாங்கி ஸ்பீடு கிரிப்டோவில் ஐடி போடக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த நிலையை யாரு உருவாக்க போறாங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய நாம தான் உருவாக்க போறோம். இதனுடைய பயணம் நீண்ட தூர பயணம், நெடுநீண்ட தூர பயணம்.
இதுல கூட பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இணைஞ்சு வந்தவங்க கால் வலி முட்டி வலி அப்படின்ட்டு இடையிலே உட்காந்துட்டாங்க அப்படின்னாலும் அதற்காக ஒட்டுமொத்த நபர்களும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படியே கூட போறவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம பயணிச்சோம் அப்படின்னாக்கா போதும். இந்த பயணத்துல நம்ம இறுதி வரை பயணிக்க முடியும். வெறும் 2,10,00,000 காயினை உருவாக்குன ஒரு காயின் வெறும் 4 ரூபா 5 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு காயின் இன்னைக்கு 60 லட்சத்தை மேல கடந்து அதனுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்னா அதை விட குறைவான அளவில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய வெறும் 50 லட்சம் அளவுகளில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய நம்மளுடைய வேலட் யூனிட் இந்த 60 லட்சத்தை விட கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தான். அப்போ நம்ம பயணிக்கக்கூடிய தளம் எந்த விதமான தளம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இந்த தளத்துல இந்த பாதையில நம்ம சரியா பயணிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னாக்கா கூடவே பயணிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னாக்கா பொருளாதார சுதந்திரம் என்கிறது 100 அல்ல 1000 விழுக்காடு நமக்கு கிடைக்க போவது உறுதி. நமக்கு முன்னாடி நண்பர்கள் பயணிச்சுக்கிட்டு போறாங்க. அந்த பாதையில கல்லு முள்ளு அந்த தூக்கி போட்டுட்டு நம்மளை கூட்டிகிட்டு போறாங்க. அப்போ நம்மளுடைய பயணம் மிக எளிமையான பயணமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே பயணிப்போம். இப்போ இந்த ஊட்டியில நடக்கக்கூடிய அந்த 3 நாள் நிகழ்வுல இந்த வேலட் யூனிட் பத்தின முழுமையான ஒரு புரிதலை வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வழங்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நம்ம அணியில இருக்கிறவங்க தயாரா இருக்காங்க. திரு சங்கர் சார், ராமலிங்கம் சார் எல்லாருமே தயாரா இருக்காங்க. அது ஏதோ ஒரு சாதாரணமா ஊட்டிக்கு போயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைக்க வேண்டாம். எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத யதார்த்தமாக நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த ஊட்டி நிகழ்வு இருக்கும். அதுக்கு நம்ம பண்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம நேரடியில ஒரு 12 நபர்களுக்கு இந்த 1030 ரூபா கொடுத்து வேலட் யூனிட்டும் ஆக்டிவேஷன் பண்ணணும். இது ரொம்ப எளிமையானது. முயற்சி பண்ணா 1 அல்லது 2 நாட்கள் இதை பண்ணிடலாம். இதை நம்ம பண்ணுவோம். இந்த வேலட் யூனிட்டுடைய வேல்யூ அவங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா போதும். 1000 ரூபாய்ங்கிறது பெரிய தொகை தான். இருந்தாலும் அந்த தொகையை சமாளிச்சு வேலட் யூனிட்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நமது 2வது லெவல்ல நம்ம நேரடிக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒரு 144 நபர்கள் இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாவுக்கும் கூடுதலாக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு கைபேசி செல்போன் 5G ஊட்டியில அது அவங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டை நிறைவு செஞ்சவங்களுக்கு வழங்கப்படும். இதை நம்ம பயன்படுத்திப்போம். இதை நம்ம செய்யும் போது நம்மளுடைய வேலட் யூனிட்ல நம்மளுடைய ஐடியில எவ்வளவு வேலட் யூனிட் அக்குமுலேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓயாம உழைச்சு இதை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். நமக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்திப்போம். என்னுடைய அணியிலிருந்து அதிகப்படியான ஒட்டுமொத்தமான அணியிலிருந்து வர்றதை விட என்னுடைய அணியிலிருந்து அதிகப்படியான நபர்கள் இந்த ஊட்டிக்கு வருவாங்க. அதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்ம முயற்சிப்போம். நான் நேரடியில் 6 பேர் தான் இணைச்சிருக்கேன், 3 பேர் தான் இணைச்சிருக்கேன் அப்படின்னாலும் கூட அவர்கள் கூட புதிய நபர்களுக்கு இந்த வாய்ப்பை எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த டொனேஷன் நன்கொடை செய்யக்கூடிய திட்டத்தையும் இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய திட்டத்தையும் ரெண்டுத்தையும் ஒரு சேர சொல்லி 2050 ரூபாய்க்கு அவர்களை நம்ம திட்டத்துக்குள்ள அழைச்சு வரலாம். அழைச்சு வந்து கொஞ்ச நாள் இருந்து அவங்க பயணிக்கட்டும். அதன் பிறகு அவங்களுக்கு ஸ்பீடு கிரிப்டோ சார்ந்த புரிதல் ஏற்படும். அவர்களாக விரும்பி உள்ள வருவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இங்க எதை ஒன்றையுமே மிகைப்படுத்தி சொல்லல. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றோம். இன்னும் இருக்கிறத குறைவாக தான் சொல்லி கொண்டு இருக்கோம். இது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். நம்ம அனைவரும் ஒரு தாய் வயிற்றுல பிறக்கல. ஆனா ஒரு தாய் வயிற்றுல பிறந்திருந்தா எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருப்போமோ அந்த மனநிலையில நம்ம சேர்ந்து பயணிச்சோம் அப்படின்னாக்கா நம்மை விட ஒரு மிஞ்சிய சக்தி உலகத்தில் எதுவும் இல்லை. உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாத ஒன்றை நம்மளால செய்ய முடியும். அவ்வளவு ஆற்றல் நமக்கு நம்மை படைத்த இறைவன் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு. அதை நம்ம பயன்படுத்திப்போம். ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு கை நீட்டி மாச சம்பளம் வாங்குறத விட பல நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். அதற்கான ஒரு வாய்ப்பு ஸ்பீடு கேஷ் நமக்கு அமைச்சு கொடுக்கும். இந்த தளத்துல நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் படி நம்ம பயணிச்சோம் அப்படின்னாக்கா வெற்றி என்பது மிக எளிது. நம்ம எல்லாமே வெற்றிக்குள்ள வந்துட்டோம். அதை இன்னும் சுவைக்கணும், அவ்வளவுதான். அதை சுவைத்து பார்க்கும்போது அந்த உண்மை நமக்கு புரியும். தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த இணையவழி கூட்டங்களுக்கு, ஜூம் மீட்டிங்களுக்கு நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வருவோம்.
நம்ம அணியில இருக்கிறவங்களுக்கும் சொல்லி அழைச்சி வருவோம். இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திப்போம். நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. ஐயா, தாங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா இல்லையா, நீங்க பேசி முடிச்சிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா டைம் ஆயிட்டு. நீங்க இப்ப என்னமோ திருவண்ணாமலையில இருந்து பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. நீங்க அட்மின் டைரக்டர் மீட்டிங் கிளம்பிட்டீங்களா? வந்துருவோங்க ஐயா, வந்துருவோம். நல்லது நல்லது, நன்றி ஐயா, முடிச்சிருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்று பாண்டிச்சேரியில அட்மின் டைரக்டர்கள் நேரடி மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நம்முடைய அட்மின் டைரக்டர்கள் ஒவ்வொருவரும் நம்ம அணிக்கு வந்துட்டு அந்த தகவலை, அந்த புதிய தகவல்களை, நம்மளோட எதிர்கால திட்டத்தை கொண்டு வந்து கடத்துவாங்க. அதை முழுமையா நம்ம உள்வாங்கிப்போம். நாளை காலை ஜூம் மீட்டிங்ல மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே இருக்கும். அதனால நாளை காலை ஜூம் மீட்டிங்க்கு எல்லாரையுமே வர சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்று மாலை நடக்கக்கூடிய ஸ்பீட் கேஷ் ரிலேட்டடான அந்த ஜூம் மீட்டிங், அந்த திட்ட விளக்க கூட்டத்திற்கு நம்ம அணியில இருக்கிற எல்லாருக்குமே நம்ம தகவல் கொடுத்து, வெறும்னா மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறது மட்டும் இல்லாம ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்கள ஜூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். கத்துக்கல, இதுதான் விஷயமே. கத்துக்காத வரைக்கும் எல்லாமே சிரமம், கத்துக்கிட்டா எல்லாமே எளிமை. அப்போ இந்த திட்டத்தை பத்தி நம்ம கத்துக்கிறதுக்காக ஜூம் மீட்டிங்க்கு வாங்க, ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஜூம் மீட்டிங் அழைத்து வருவோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நினைத்த வாழ்க்கை, விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.